ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம். விசேஷமாக இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மற்றும் முதல் வாரத்தில் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக என்ன தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் ஆராதிக்கும் போது தேவ பிரசனத்தை உணரக்கூடிய ஒரு ஆராதனையாக, தேவ பிரசனத்தை ஒவ்வொருவரும் நம்ம உணரத்தக்கதாய் தேவன் இடைப்படும்படியாக, நாளுடைய செய்தியை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 11 மாத காலமாக நீங்கள் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து எங்களை அருமையாய் நடத்தி இந்த 12வது மாதத்தினுடைய முதல் நாளிலே முதல் வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளுடைய ஆராதனையுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிப்பீராக. அவளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தெய்வ சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா துதி கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேச போறபடினால் நன்றி. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனையில் கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் டிசம்பர் மாதத்தின் 1ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. பெத்தலேம் சத்தீர முன்னணையில், பெத்தலேம் சத்தீர முன்னணையில் உற்றோர்க்கு உயிர் தரும் உண்மையாம் என் இரட்சகனை கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. தேவாதி தேவனே தேவசேனை, தேவாதி தேவனே தேவசேனை, ஓயாது தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவனை கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை, பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை, ஆவேந்தர் அடி தோழும் அன்பனை என் இன்பனை நான் கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. மண்ணோரிருள் போக்கும் மாமணியே, மண்ணோருள் போக்கும் மாமணியே, விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. ஆமாண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே சாமி, நீர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே சாமி, எங்களை ஆண்டவரே சாமி எங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஆண்டவரே சாமி நீங்கள் சிலுவையில் மறிக்க ஆண்டவரே இந்த பூலோகத்துக்கு நீங்கள் வந்தீங்க சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே சாமி, வழி தெரியாத ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் வழி காட்ட ஆண்டவரே சாமி நீங்கள் இந்த பூமிக்கு வந்தீங்க சாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்ககிட்ட
எங்ககிட்ட அநேக ரீசன்ஸ் இருக்கலாம் சாமி ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸை கொண்டாடாமல் இருக்க சாமி ஆண்டவரே. நாங்கள் அநேகரை இழந்திருக்கலாம் சாமி ஆண்டவரே. சாமி ஒருவேளை ஏதோ தோல்விகளை சந்தித்திருக்கலாம் சாமி. இந்த வருடம் நடக்கணும்னு நினச்சிருக்கிற காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் சாமி ஆண்டவரே. அதை குறித்து நாங்கள் ஆண்டவரே சாமி சோகமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே சாமி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சாமி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்காமல் சாமி ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே எங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தீங்க. உம்முடைய அந்த ரட்சிப்பு ஆண்டவரே அது நிச்சயமானதுங்கிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும்படி செய்யுங்க சாமி ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே நாங்கள் மனசார ஆண்டவரே எங்களுடைய முழு இதயத்தோடு ஆண்டவரே உண்மை துதிக்க உதவி செய்யுங்கப்பா. மரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. மரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தான். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தான். தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தான். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தான். பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தான். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தான். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தான்.
அம்மா ஆண்டவரே, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் ஆண்டவரே, எனக்காக நீர் இந்த பூமிக்கு வந்தீங்க சாமி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, என்னுடைய பாவங்கள்லேருந்து ஆண்டவரே என்னை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தீங்க சாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி, ஆண்டவரே என் லைஃப்பில் எது நடந்தாலும் எது நடக்காட்டி விட்டாலும் சாமி ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு நிச்சயமாக இருக்குது சாமி. ஆண்டவரே எனக்கு பரலோகம் நிச்சயமாக இருக்குது சாமி. ஆண்டவரே அது ஆண்டவரே நீர் எனக்காக செலுத்தின பலியினால், ஆண்டவரே நீர் இந்த பூமியில் ஆண்டவரே பிறந்ததுனால சாமி அது நடந்தது சாமி. ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே அதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களுடைய புகழும் ஆண்டவரே மகிமைக்கு பாத்திர நீரே சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலையில் சாமி ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே நீங்கள் வாங்க சாமி. நீ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சாமி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிறப்பு ஆண்டவரே சாமி நாங்கள் நினைக்கும் போது சாமி நீர் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே நீங்கள் வாங்க சாமி. ஆண்டவரே சாமி எங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றுங்க சாமி. ஆண்டவரே உமக்கு சுத்தமாக எங்களுடைய லைஃப்பை நீங்கள் மாற்றுங்க சாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஆண்டவரே ஒருத்தருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க சாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் என்றாலே எல்லா இடங்களிலும் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நாளுடைய ஆராதனையிலும் நீங்கள் கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட பாடலை கேட்டோம். தேவன் நம்மோடு இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாளுடைய செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாகமத்தை ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்குள்ளாக இந்த மாதம் முழுவதுமாய் தேவனுடைய செய்தியை நம்ம கேட்க போகிறோம். இந்த இடத்துல பார்க்குறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்த நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் தெய்வ சமாதானத்தை கொடுக்கும்படியாக. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, தெய்வ சமாதானம் உங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கார். இந்த மாதத்தில் வந்திருக்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேதத்தில் எப்படியா வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்தோட, அறக்குறையான சமாதானம் அல்ல, பூர்ண பர்ஃபெக்ட் பீஸோட நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அநேக பயங்களோடு, வேதனைகளோடு, கஷ்டங்களோடு, பாரங்களோடு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்போடு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடந்த 11 மாத காலமாக என் வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்களை யோசிக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி வந்தார். எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எத்தனையோ ஆபத்துகள் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் நம்முடைய மாநிலத்திலும் நாம் தங்கியிருக்கிற வீட்டின் அருகாமையிலும் எத்தனையோ காரியங்கள் ஏற்பட்ட போதிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பூரண சமாதானத்தோட காத்து கொள்ளக்கூடியவராக இருக்கார். இதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. ஒரு ஸ்கேரி பிரிட்ஜில் கிராஸ் பண்ணும்போது எவ்வளவு ஒரு பயம் இருக்குமோ அதை காட்டிலும் அதிக பயத்தோடு ஒருவேளை இந்த வருடத்தை தொடங்கி இந்த நாள் வரை கடந்து வந்திருப்போம். இந்த வருடத்தினுடைய கடைசியில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பூரண சமாதானத்தை கொடுத்து அவர் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவரை முழுவதுமாய் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடியவளாய், அவரை உண்மையாய் நம்பக்கூடியவளாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் பூரண சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இந்த நாளில் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அப்பொழுதும் எல்லா புத்திக்கும் எல்லா மேலான புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்க கடவுது. ஹல்லேலூயா. எல்லா விதமான தெய்வ சமாதானமும் உங்க புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்யக்கூடிய காரியங்கள், உங்களுடைய மனதை ஆட்டி படைக்கக்கூடிய பயங்கள் நேரத்தில் தேவ சமாதானம் உங்களை நிரப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நாளில் 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய நியாயத்தின்படி, தேவன் நம்மை நீதிமானாக்கும்படி அவர் தம்முடைய பரிசுத்தத்தை இழந்து உங்களுக்காக எனக்காக அவர் பாவமானார். காரணம், அந்த தெய்வ சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறின போது, பவுல் ரோம சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க உங்களையும் என்னையும் பரலோகத்தின் சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினாலே நிரப்பும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பவுல் இப்படியாக எழுதிய வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Corinthians chapter 5 verse 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் நீதியாகும்படி, அவருக்குள்ளாக நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் உங்களுக்காக எனக்காக பாவமானார். காரணம் என்ன? அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அநேக பயத்தோடு, அநேக கசப்போடு, அநேக பிரச்சனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளும் போது பூர்ண சமாதானத்தினாலே உங்களை நிரப்ப அவர் உண்மையுள்ளவராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்த நோக்கமே அந்த தெய்வ சமாதானத்தை கொடுக்கும்படியாக. வேதத்தில் அழகாக பவுல் எழுதுகிறார், நாம் நீதியாகும்படி தேவன் தம்முடைய குமாரனை பாவமாக்கினார் என்று பார்க்கிறோம். காரணம், நீங்களும் நானும் செய்த பாவத்தை அவர் தம்மேல் சுமந்து கொண்டு உங்களையும் என்னையும் சமாதானத்தினால நிரப்ப அவர் உண்மையுள்ளவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் ஹல்லேலூயா. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, எதனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடினால தேவனுடைய சமாதானத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெற்றவளாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் இந்த வசனத்துக்கு கீழாக செய்தியில கேட்க போகிறோம். இந்த வாரம் 2 பாயிண்ட் பார்க்கிறோம். நீங்க தேவனுக்குள்ள நீதிமானாக்கும்படி, உங்களை நீதிமானாக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்து உங்களையும் என்னையும் நாம் செய்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் பாவமானார் என்று பார்க்கிறோம். 2வது, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே அவர் நமக்காக அந்த பூமியிலே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த மாதம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதின் நோக்கமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் நீதிமானாகும்படி, நீங்களும் நானும் விசுவாசத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டவளாய் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களுக்காக எனக்காக ஒரு பூமி கடந்து வந்தார். அந்த தேவனை நீங்கள் உறுதியோடு பற்றி கொள்வீர்கள் என்றால் பூர்ண சமாதானத்தோடு நடத்த அவர் உண்மையுள்ளவராய். இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி, ஆவியானவரே இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க என்று சொல்லி கேட்போம். அவர் நடத்த உண்மையுள்ளவராய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நீதிமான்கள் ஆக்கும்படி, தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி, சந்தோஷத்தினால் நிரம்பும்படி தேவன் ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின ஆண்டவரே, இந்த நல்ல நாளுங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2024 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்காக ஆண்டவரே பாலகனாய் இந்த பூமிக்கு கடந்து வந்த ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உம்மை துதிக்க உதவி செய்யுங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிற தேவன் தெய்வ சமாதானத்தினால் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உலக தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே தெய்வ சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் ஆண்டவரே, எல்லா வார்டு ஆண்டவரே முடியத்தக்கதாய் ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தில் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சபையிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய சமுதாயத்திலும் தெய்வ சமாதானத்தை உணர உதவி செய்வீராக. எங்களை எல்லா காரியங்களும் நம்முடைய கருத்தில் ஒப்புடுகிறோம். மீதியான நேரத்தை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.